நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் எஸ்டி திருநாவுக்கரசு. பல்வேறு தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் எப்படி யூடியூபராக ஆனேன், எப்படி நான் சேனல் ஓப்பன் பண்ணேன், அதை பற்றி தான் பார்க்க போகிறேன். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் பேசிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சட்டக்கல்லூரி மாணவர், 1ஆம் ஆண்டு முடித்து இப்போ 2ஆம் ஆண்டு போக போகிறேன். எனக்கு ஆர்வம் நிறைய பேசணும், மக்கள்கிட்ட நம்மளோட கருத்து போய் சேரணும். அதுக்கான தளம் நம்மளுக்கு இதுவரையிலும் சரியாக கிடைக்காத காரணத்தால் நிறைய பேர் நான் இன்ஸ்பிரேஷனாக பார்ப்பேன், அவங்கள வீடியோலாம் பார்ப்பேன். நம்ம எப்படி ஒரு யூடியூபராக ஆகலாம், யூடியூபர்ன்றது நம்மளுடைய கருத்துக்கள் பல பேருக்கு நம்ம கருத்து போய் சேரணும் அப்படின்றது தான் என்னோட முக்கியமான எண்ணம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வருமானத்தை தாண்டி நம்ம நம்மளுடைய பேச்சாட்சில் நம்மளுடைய கருத்துக்கெல்லாம் மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் முக்கியமாக நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். எப்போ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தான். ஏதோ ஒரு விளையாட்டாக ஒரு சின்ன எதுக்கோ பண்ண எப்படி சொல்கிறது, வேறு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேனர் எடிட் பண்ண சொல்லி கொடுத்தோம். அவர் அதை பண்ணாத காரணத்தால் அதற்காக இந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஜனவரி 25ஆம் தேதி தான் ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி வீடியோ நான் ஒரு செல்ஃபி எடுத்து போட்டால் கூட ஒரு ஷையான டைப், அந்த செல்ஃபி கூட எடுத்து போட மாட்டான், லைவ் வீடியோ போட மாட்டான் எஃபியில். அன்றைக்கி அந்த பேனர் எடிட் பண்ணி தரல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஜனவரி 1ஆம் தேதி, அதாவது 31 டிசம்பர் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோ என்னுடைய நண்பர் மூலிமா அவருடைய மொபைலில் ஒரு சின்ன வீடியோ வீட்டில் எடுத்தோம். அதுதான் நான் ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜனவரி 25ஆம் தேதி ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணால் நம்ம என்ன அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். அன்றைக்கி ஆரம்பித்தது தான் இன்றைக்கி மானிட்டேஷன் அளவுக்கு நிற்கிது. இது ஒரு சாதாரணமாக பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணாமல் ஒரு சிம்பிளாக செய்த விஷயந்தான். கொஞ்சம் இன்வால்மெண்ட் அதிகமாக இருந்த காரணத்தால், எலெக்ஷன்லாம் வந்ததால் கொஞ்சம் பீக்கில் போயிட்டு, உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வர 6400 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 10,000 பேர் நம்ம வீடியோஸையும் ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு வராங்க. ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் கண்டென்ட் நிறைய போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மீக சம்மந்தமாகவும் விழிப்புணர்வு சம்மந்தமான வீடியோக்களும் போட ஆரம்பித்தேன். கொஞ்சம் நல்லா ரீச் போக ஆரம்பிச்சது. நான் என்னோடய டார்கெட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1000 பேர் நம்மளை சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினச்சேன். கடவுள் புண்ணியத்தால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 6400 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதான் உங்களுடைய ஒத்துழைப்போட, உங்களுடைய பேராதரவோட இந்த 4 மாதத்திலே இது மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் இல்லைனா இது சாத்தியம் கிடையாது. நான் என்ன மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கூட, நீங்கள் கண்டென்ட் கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு எதிர்பார்த்த உங்களுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்கிற வகையெல்லாம் நான் வீடியோலாம் போடுவேன். மேலும் நான் வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா, தற்காலிக அரசியல் நிலவரம், ஆன்மீகம், சட்டம் சம்மந்தமாக நிறைய வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு உங்களுடைய பேராதரவும் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக வேணும். உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான சட்டம் சம்பந்தமான சின்ன சின்ன பேசிக் கிளாஸ், சட்டம் சம்மந்தமான வீடியோக்கள், ஆன்மீகம் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது கேட்டிங்க அப்படின்னாலும் நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இது போல் பல வீடியோக்களில் வருங்காலங்களில் நான் உங்களுக்காக அர்ப்பணிக்கிறதுக்காக தயாராக இருக்கிறேன். இது நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டா நான் பெரிய ஸ்டூடியோ வச்சுருக்கேன் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சின்ன ரூமு, ஒரு 10க்கு 10 ரூம், அதுதான் எங்கள் வீடு. அந்த 10க்கு 10 வீட்டில் ஒரே ஒரு மொபைலு, ஒரு ஸ்டாண்டு, ஒரு லைட், ஒரு ஃபேன், அவ்வளோதான் என்னோடய செட்டப்பு. நான் பெருசாக ஸ்டூடியோலாம் வச்சுட்டு நான் ஒன்றும் பண்ணல. இன்னொன்று கேட்டிங்க அப்படின்னா, பேசிக்கலி ஏன் என்னால் நின்று பேச முடியல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பேசிக்கலி ஒரு பிசிக்கலி சேலஞ்சர். என்னோட ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் எனக்கு ரைட் லெக்கு கட் ஆகிடுச்சு. ஆம்பிட்டி பண்ணிவிட்டு என்னுடைய ஆர்டிஃபிஷியல் லெக்கில் தான் நடந்துகிட்ருக்கேன். என்னுடைய குறைகளை நான் மற்றவங்களுக்கு நான் சொல்லணும்னு சொல்ல, என்னால் நின்று பேச முடியல. என்னால் முடிந்தளவு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு யூடியூப் தளம். மேலும் என்னோடய சுயநலம் அதிகம். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னுடைய கொஞ்சம் வருமானத்துக்காகவும், ஏன்னா நான் வேலைக்கெல்லாம் போக முடியாது, நான் ஒரு லா ஸ்டூடெண்ட்றதால என்னுடைய கொஞ்சம் செலவுக்கான வருமானத்துக்காகவும், மேலும் என்னுடைய கருத்துக்கள் பல்வேறு தளங்களில் போய் சேரணும், மக்கள்கிட்ட போய் சேரணும். ஏன்னா மேடையில் நம்ம போயிட்டு பேச முடியாது, வாய்ப்பு தர மாட்டாங்க எங்கேயுமே. எடுத்த உடனே எந்த மேடையிலையும் நம்ம போய் பேச முடியாது. இது ஒரு சிறந்த தளமாக யூடியூப் வந்திருக்கு. என்ன ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேர் இந்த வீடியோஸை பார்க்குறாங்க, ஒரு 1000 பேர் லைக் பண்ணுறாங்க. மிகுந்த சந்தோஷம். ஒரு சாதாரணமாக ஆரம்பித்த யூடியூப் சேனல் இன்றைக்கி இவ்வளோ பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறது, சப்ஸ்கிரைபர் பண்ணுறது மிகுந்த சந்தோஷத்தில் இருக்குது. எல்லோரும் யூடியூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் நான் ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கோங்க. ஏன்னா யூடியூப் ஆரம்பிக்கிறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது. அதை கரெக்டாக பல பேர் ஆரம்பிப்பாங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நாள் போகும், ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டு ஐயா அது என்னடா அப்படின்ற மாதிரிலாம் நின்றுவாங்க. ஆரம்பிக்கிறது எந்த ஒரு விஷயமும் பெரிய விஷயம் கிடையாது. அதை ஆரம்பித்து அதை சரியாக கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த ஆரம்பிக்கிறதோட சக்ஸஸ்ஸு. இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்திங்க அப்படின்னா, அந்த
1000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டேன். மேலும் 4000 வாட்சிங் ஹவர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி மானிட்டேஷன் வெரிஃபிகேஷன் லெவலில் வந்து நிற்கிறன்றது உங்களோட பேராதரவோடு தான். ஒரு சாதாரணமாக ஆரம்பித்த இந்த நிகழ்வு என்னுடைய தளத்தை நீங்களால் உங்களுடைய பேராதரவோடு நான் போயிட்டுருக்கிறது உங்களுக்கு முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். மனமார்ந்த நன்றிகள். மேலும் எனக்கு தற்போது தரும் ஆதரவை மீண்டும் தொடர்ந்து தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா கூட கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கான விழிப்புணர்வு வீடியோவோ சட்டம் சம்மந்தமான வீடியோ எதுவும் வந்தாலும் நான் போடுவதற்கு தயாராக இருக்கேன். மேலும் உங்களுடைய பேராதரவோட மீண்டும் பல நல்ல வீடியோக்களோட நான் வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து நம்மளோட காணொலியை பாருங்கள். மேலும் என்னை சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய இமேஜ் ஏறிக்கிட்டே போவோம். உங்களுடைய பேராதரவோடு மீண்டும் பல்வேறு வீடியோக்களில் நான் வந்து பேசுகிறேன். நன்றி.